ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போதுமே நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ எனக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கல, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால தான் நீங்கள் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன உழைப்பு இருக்கோ அதை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரோல் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தானே நம்மளோட திறமையெல்லாம் நம்ம காமிக்க முடியும். அடுத்தது, எப்போதுமே ஒரு கண்டினியூஸ் லேர்னராக இருக்கணும். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை கற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனா நம்ம ஒப்சலீட் ஆகிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்மளோட நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கில் செட்டையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகிடும், நம்ம அதில் பெஸ்ட்டாக ஆகிட்டே இருப்போம். ஸோ அந்த முயற்சி, அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது, ஒரு கேமராட்ரி பில்ட் பண்ணுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஒன்று, நம்ம நிஜமாவே அதுக்கு உழைப்பு போடணுங்கிறது ரெண்டாவது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியோட நம்ம மற்றவங்களோட நம்ம மிங்கிள் பண்ணிட்டு நம்ம போகணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதில் நீங்கள் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். அப்போதான் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படியே தான் உங்களால் அந்த படிக்கற்களை நீங்கள் தாண்டி போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே முடியும். ஸோ யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் அந்த மாதிரி உழைப்பு பண்ணதுனால தான் அவங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் உழைப்பு போடணுமோ நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போதுமே சக்ஸஸ் இன்ஸ்டன்ட் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய டிசிப்ளின் இருக்குது. அப்போ தான் நம்மளால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.